வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 பாடம் 1 எண்களில் பயிற்சி 1.3 4வது கணக்கு பார்க்க போகிறோம். சேருன்றவர் வங்கியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வச்சுருக்காரு. அவரோட படிப்பு செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துட்டார். அப்போ அவரோட வங்கி கணக்கில் மிச்சம் எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்துக்கோமா. இப்போ நம்மக்கிட்டே நம்ம பேங்கில் ஒரு 3000 போட்டு வைக்கிறோம். நமக்கு செலவுக்காக ஒரு 1500 எடுத்துட்டோம். அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்னா எவ்வளோன்னு பார்ப்போம். 3000 இருக்குது. இந்த 3000 1500 கழிச்சிரும். 1500 எடுத்துட்டோம். அப்போ 0 0 0 0 0 5 கழியாது. அப்போ இது 10 ஆகும். இது 2 ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5, 2ல் 1 போச்சுன்னா 1. இதே கணக்கு தான் இங்கேயும். இங்கே அமௌண்ட் மட்டும் அதே கணக்கு தான் இங்கேயும். நம்ம கழிக்கணும். கழிச்சோம்னா இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ இங்கேயும் 0 தான். மேலே 5 இருக்குது, கீழே 0 இருக்குது. மேலே பெரிய எண்ணாக இருக்கிறதுனால 5 அப்படியே கீழே வரும். இங்கே மேலே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இது 2 5ல் கழியாது. அப்போ இங்கே கடன் பக்கத்தில் கடன் ஆகும். கடன் வாங்கினோம்னா இங்கே 2 12ஆம் வரும். இங்கே 10ன்னு இருக்கிற இடத்துல 9ஆம் வரும். இங்கே 8ன்னு வரும். இங்கே 9 மாறும்போது இங்கேருந்து 1 கடன் ஆகும். சரி, இங்கே 4ன்னு வரும். கடன் வாங்கி இப்படி தான் கழிப்பாங்க. 12ல் 5 போச்சுன்னா 7, 9ல் 4 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1, 7ல் 5 போச்சுன்னா 2. 2,15,750 இதுதான் மீதி தொகை.